கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கினாலும் கூட வரி வசூலிப்பதற்கு நமக்கு நேர்மையான ஒரு ஆள் வேலைக்கு தேவைப்படுகிறது. இப்போ நேர்மையான ஒரு ஆளை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு அரசர் மந்திரிகிட்ட பார்த்து கேள்வி கேட்குறாரு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, சரி எல்லாரையும் விண்ணப்பிக்க சொல்லுவோம், விண்ணப்பித்தவங்க எல்லாரையும் நம்ம வர சொல்லுவோம், வந்தவங்களில் நேர்மையான ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்துறேன் அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு ராஜா கிட்ட. அப்போ விண்ணப்பித்த எல்லாரையும் ஒரு அறையில் கூட்டி சேர்க்குறாரு மந்திரி. சேர்த்துட்டு ஒரு இடத்த காண்பித்து, நீங்கள் இங்கேருந்து இந்த இடத்துல எல்லாரும் வந்து சேர்ந்து ஒன்றா டான்ஸ் ஆடணும், நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஒருவர் கூட வந்து நடனமாடல, டான்ஸ் போடல. ஆனால் ஒருவர் மட்டும் வந்து மந்திரி சொன்ன மாதிரி நல்லா குதித்து சுழன்று நடனம் ஆடுறார். இப்போ இதை பார்த்த உடனே மந்திரி, அரசே இவர் தான் நேர்மையானவர், இவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரசு கேட்குறாரு, ராஜா கேட்குறாரு, என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு. அதாவது இவர்கள் எல்லாரையும் இந்த அறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு இருண்ட பாதை வழியாகத்தான் இவர்களை நடத்தி கொண்டு வந்தேன் இந்த அறையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. அப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த இருண்ட அறை வழியாக வரும்போது 2 பக்கமும் தங்க காசு மூட்டைகள், அதாவது வந்து கொஞ்சம் மூட்டைகள் அங்கங்கே தங்க காசு 2 பக்கமும் வச்சிட்டார். அப்போ இந்த பொற்காசுகள், தங்க பொற்காசுகள் 2 பக்கமும் இருக்கும்போது இந்த இருண்ட பாதை வழியாகத்தானே இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ வரும்பொழுது இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்களும் தங்களுடைய பாக்கெட்டுக்குள்ளே தங்க நாணயங்களை போட்டு கொண்டார்கள், அதாவது திருடி கொண்டு வைத்து கொண்டார்கள். அப்போ நான் எல்லாரும் வந்து இந்த இடத்துல நடனமாடுங்கன்னு சொன்னால், அப்போ அவங்கவுங்க பாக்கெட்டில் போட்ட தங்க காசு இவங்க ஆடும்பொழுது என்ன செய்யணும்னா, ஒன்று கீழே விழும், இல்லை சத்தம் கேட்கும். அப்போ சத்தம் கேட்கும், கீழே விழும் என்பதனால தான் ஒருத்தவங்க கூட இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து ஆடவே இல்லை, டான்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஒருவர் மட்டும் வந்து ஆடிக்கிறாருன்னா அவருடைய பாக்கெட்டில் தங்க காசு இல்லை. அதனால தான் அவர் தைரியமாக, உண்மையாக, நேர்மையாக அவர் இருந்தபடியால் தைரியமாக வந்து டான்ஸ் ஆடினார். பாருங்கள், அவருடைய பாக்கெட்டில் ஒரு தங்க காசு கூட இருக்காது. ஆனால் இந்த அறையில் இவ்வளவு பேரும் நம்ம செக் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், பாக்கெட்டில் தங்க காசு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் வியந்து போனார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு கதையாக இருந்தாலும் கூட இதிலிருந்து நாம் சில வசனத்தை பார்த்து இன்றைய சூழலோடு கூட நாம் ஒப்பிட்டு நம்மை பரிசோதித்து பார்க்க போகிறோம். இந்த கதை யோசித்து பாருங்கள், வேலையும் கிடைக்காம போச்சா, திருட்டு பட்டமும் கிடைச்சி போச்சா, ராஜா கிட்டையும் மாட்டிக்கினாங்களா, 2வது இந்த திருட்டுனால் எவ்வளோ நாசமாகி போச்சு பாருங்கள், வேலை கிடைக்கல, பேர் கெட்டு போச்சு, ராஜா கிட்ட மாட்டிக்கினாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாத்ராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த கட்டளையை பார்க்கும்போது திருடாதிருப்பாயாக என்று அன்றே சொன்னார். அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், அவ்வளவு திருட்ட தேவன் கண்டபடியால் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு நன்மை உண்டா. தெளிவாக சொல்லிட்டு உபாகமம், தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அனைத்து நீதி, நேர்மை, உண்மையான கட்டளை, கற்பனை, காரியங்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகத்தான் கொடுத்தார். இத்தனை நீதிமன்றங்கள், இத்தனை சிறைச்சாலைகள், யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை என்னுடைய ஊழியர் கூட என்னுடைய வீட்டிலேருந்து 22 கிலோமீட்ரு அங்கு தள்ளி ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அந்த சிறைச்சாலையில் அங்கு உள்ளவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவதற்காக, அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதற்காக ஒரு பிரெஞ்சு ஊழியக்காரர் கூட நான் போயிருந்தேன் ஒரு நாள். அந்த சம்பவத்தை நான் இன்னொரு நாளைக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்போ அந்த சிறைச்சாலையை பார்க்கும்போது அநேக காரியங்கள், அநேக சிந்தனைகள் எனக்கு ஓடினது. எத்தனை சிறைச்சாலைகள், காரணம் என்ன,
கொலை, திருட்டு, விபச்சாரம், வன்கொடுமைகள், எத்தனை பாவங்கள். அதற்காகத்தான் இத்தனை சிறைச்சாலைகள், இத்தனை நீதிமன்றங்கள், இத்தனை வழக்குகள் சமூகத்தில், தேசத்தில். அப்போ தேவன் நன்மை உண்டாக எழுதி கொடுத்தார், இதெல்லாம் செய்யாதுன்னு. ஆனால் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதெல்லாம் நாம் இப்போது உணர்வில்லாதபடி உணர்வோடும் கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம் துணிகரமாக. அப்போ திருட்டு இந்த இடத்துல என்ன ஆகி போச்சுங்க, வேலையும் போச்சு, பேரும் போயிடுச்சு. திருட்டு நம்மை நாசமாக்கி விட்டது. பொய் நம்மை நாசமாக்கிவிடும். விபச்சாரம் நம்மை நாசமாக்கிவிடும். நேர்மையற்ற செயல் நம்மை நாசமாக்கிவிடும். பேதுரு சொல்கிறாரு, நாசமாக போட்டோம் பணம் அப்படின்றார். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் காண்பித்து விட்டு அதை நாம் கொஞ்சம் அசை போட்டு விட்டு சிந்தித்து விட்டு நம்மை கொஞ்சம் புடமிட்டு பார்ப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்கிறாரு. பரம அழைப்பு, நம்மளுடைய அழைப்பு பரம அழைப்பு. பரத்துக்கு போவதற்காக, பரலோகத்திற்கு போவதற்காக, பரலோகத்தில் தேவனோடு இருப்பதற்காக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை நோக்கி நாம் இயேசுவை பின்பற்றி போவதற்காக, இந்த பூமியில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம அழைப்பை நோக்கி, பரமனை நோக்கி இந்த பூமியில் வாழ்ந்து அவரை நாம் சென்றடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல இந்த இடத்துல உண்மை இல்லாதபடி. ஏன்னா வரி வசூலிப்பதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பாக அங்கே நேர்மையும் உண்மை இருந்தால் தான் வரி வசூலித்த பணம் ஒழுங்காக வந்து அரசு கஜானாவில் வந்து சேரும். ஆனால் இன்று எத்தனை விதமான பொய்கள், பொய் கணக்குகள் கடவுளுக்கென்று கொடுக்குற பணத்தில், கடவுளுக்கென்று கொடுக்குற பணத்தில் எத்தனை ஆடம்பரங்கள், எத்தனை வீண் செலவுகள். சில சபைகளில் நல்ல நல்ல ஆலோசனைலாம் நான் கொடுத்துருக்கிறேன், ஒரு ஆலோசனை கூட கேட்டதில்லை. வீண் செலவுகள், கடவுளுடைய பணத்தை வீணாக செலவு செய்வது. இன்னும் பல தேசங்கள், பல இடங்கள் பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், போர்த்து உவர்த் அப்படி என்ற ஒரு கிறிஸ்தவ இயக்கம், ஸ்தாபனம் பிரான்ஸ்லேயும் சரி, பெல்ஜிக்லேயும் சரி, உலகம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது நொறுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, உபத்திரப்படுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த போர்த்து உவர்த், ஓப்பன் டோர், நீங்கள் தட்டி பாருங்கள் இன்டர்நெட்டில், ஓப்பன் டோர், போர்த்து உவர்த். அப்போ அதில் ஃப்ரான்ஸில் ஊழியம் செய்கிற ஒருவர் நம்ம இடத்துல வந்து சென்ற வாரம் ஒரு டீட்டெயிலை கொடுத்தாரு. அதில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறேன் பல வருடங்களாக அந்த போர்த்து உவர்த் ஸ்தாபனத்தில். இவர்கள் உலகம் முழுவதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிந்திக்கப்படுகிற, உபத்திரப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ நேர்மை அவசியமானது. கடவுளுக்கு கொடுக்குற பணத்தில் நேர்மை அவசியமானது. அதாவது அந்த பணத்தை சரியாக செலவு பண்ண வேண்டியது அவசியமானது. சிலர் பணத்தை குவித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு கொடுத்த பணத்தை பேங்க்கில் குவித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டினியில் அவங்கவுங்க ஜெயிலையும் அங்கேயும் இங்கேயும் பசி பட்டினியில் பல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கா. ஒரே அப்பா பிள்ளை தானே. டாக்ட்ரின் வேறுபாடு, கொள்கை வேறுபாடு. நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கொள்கை சண்டை, டாக்ட்ரின் சண்டைலாம் போட்டுனுக்கிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் சாதகமாக கொள்கை டாக்ட்ரின் சண்டையை போடுவாங்க. அவங்களுக்குன்னா ஒன்றை மறைப்பாங்க, அவங்களுக்குன்னா ஒன்றை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் பசிக்கு எந்த டாக்ட்ரினும் தெரியாதுங்க. ஆடை இல்லாததுக்கு எந்த டாக்ட்ரினும் தெரியாதுங்க. பசி, பட்டினி, வேதனை, படிப்பின்மை, மருத்துவமின்மை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் எந்த டாக்ட்ரினுங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 4 நற்செய்தி நூலை வாசித்து பார்த்தால் புரியும் அவர் எப்படிப்பட்ட கொள்கையை கொண்டு வந்தார் என்று. உண்மை இல்லை, அநேகர் இடத்துல உண்மை இல்லை. அதனால்தான் பாலியல் குற்றங்கள், பணத்தை, கடவுளுடைய பணத்தை சுரண்டுவது, பதவியை சுரண்டுவது, பதவியில் அதிகாரம் செலுத்துவது, மக்களை ஆளுவது, மக்களை கொட்டுவது, மக்களை குத்துவது, கீழ்நிலையில் இருக்கிறவனை மேல்நிலையில் அவன் என்ன செஞ்சாலும் கண்டு கொள்வதில்லை திருச்சபையில். ஆனால் கீழ்நிலையில் ஒருத்தன் செஞ்சால் அவனை நொறுக்குவது,
உண்மை இல்லாத தன்மை, நேர்மை இல்லாத தன்மை, சரியாக நீதி செய்யாத தன்மை, சரியாக விசாரிப்பு இல்லாத ஒரு தன்மை, நேர்மை இல்லாத தன்மை. மோசே எங்கு முன்னுள்ளவராக இருந்தார்? பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எங்கு முன்னுள்ளவராக இருந்தார்? இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களிடம் என்னிடம் எப்படிப்பட்ட உண்மை நேர்மை இருக்கிறது? போதகர்களே, உங்களிடம் எப்படிப்பட்ட உண்மை நேர்மை இருக்கிறது? எல்லா காரியத்திலும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக நாமும் நிற்க போகிறோம். எப்படி பதில் சொல்லுவோம்? எனவே தயவுசெய்து எங்கும், சபையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மோசே எங்கு முன்முள்ளவராக இருந்தாராம், இயேசு கிறிஸ்து எங்கு முன்னுள்ளவராக, நீங்கள் நானும் அப்படியாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்யுங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, மோசே உண்மையானது போல, நீர் தேவனுக்கு முன்பாக உண்மையானது போல, நாங்களும் எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.